புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூரில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுமார் 600க்கும் மேற்பட்ட மனுக்களை பொதுமக்கள் வழங்கினார்கள். தமிழ்நாடு காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவு சார்பில் விழிப்புணர்வு குறும்படம் ஒளிபரப்பையும், துண்டு பிரசுரங்கள் வழங்கியும், நாட்டுப்புற கலைஞர்களை வைத்து பொதுமக்கள் அரசால் அங்கீகரிக்கப்படாத போலி நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்து ஏமாறாமல் இருக்க விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. பொதுமக்களின் கோரிக்கைகளை 30 நாட்களுக்குள் நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அமைச்சர்கள் உத்தரவிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, கந்தர்வகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் உலக மக்கள் தொகை தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி உலக மக்கள் தொகை நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மாவட்ட குடும்ப நல செயலகத்தின் உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்பட்டது. பின்னர் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவிகள், அரசு அலுவலர்கள், பணியாளர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதையடுத்து மீண்டும் மஞ்சள் பை திட்டத்தின் கீழ் குடும்ப நல வாசகங்கள் அடங்கிய மஞ்சள் பையினை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி செவிலியர் கல்லூரி மாணவிகளிடையே நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் பழைய தலைமை மருத்துவமனை அலுவலகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டு குடும்ப நலத்திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவ அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களை ஊக்கப்படுத்தி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. குடும்ப நல பிரச்சார விழிப்புணர்வு ஊர்தி கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. மேலும் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு ஊர்வலம் பழைய மருத்துவமனை வளாகத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்ட முக்கிய வீதிகள் வழியாக பொதுமக்களிடையே குடும்ப நல கருத்துக்களை கொண்டு சேர்க்கும் வகையில் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை உதவி ஆட்சியர் ஐஸ்வர்யா, அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ராஜ்மோகன், மருத்துவக் கல்லூரி இணை இயக்குனர் ஸ்ரீபிரியா உள்பட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தமிழகத்தில் 25 இடங்களில் பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்களை ஏற்படுத்தி தற்கால தலைமுறையினருக்கு கலைப்பயிற்சி வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் நாட்டுப்புற கலைப்பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சி வகுப்புகளில் நாடகம், கிராமிய பாட்டு, கரகாட்டம், தப்பாட்டம் ஆகிய கலைகளில் 17 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சேரலாம் என்றும், கலை ஆர்வமுள்ளவர்கள் மட்டுமல்லாமல் கலைஞர்களும் அரசின் சான்றிதழ் பெறும் வகையில் இந்த வகுப்பில் சேரலாம் என்றும், ஓராண்டு பயிற்சிக்கு பின்னர் அரசு தேர்வு நடத்தப்பட்டு பல்கலைக்கழகம் மூலம் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும், இதற்கு கல்வி தகுதியாக குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது என்றும், 8ஆம் வகுப்புக்கு குறைவான கல்வி தகுதி உள்ளவர்களும் பயிற்சியில் சேரலாம் எனவும், ஆனால் தேர்வு எழுத இயலாது என்றும், இந்த பயிற்சி வகுப்பு வாரத்தில் 2 நாட்கள் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு ஆண்டு கட்டணமாக 500 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும் என்றும், மேலும் விவரங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட அரசு இசைப்பள்ளி புதுக்கோட்டை என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளிலும் மரக்கன்றுகள் நட வேண்டும் என தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு சிவவி மெய்யநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு லேப்டாப் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் நிறைய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும், 20,000 பள்ளிகளுக்கு திறன்மிகு வகுப்பறை ஏற்படுத்தப்பட்டு இணையதள வசதி கொடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்றும், மனிதனாக பிறந்தவர்கள் நிறைய கல்வி கற்க வேண்டும் என்றும், ஆசிரியரை மாணவர்கள் மதிக்க வேண்டும் என்றும், புவி வெப்பமாவதை தடுக்க மரக்கன்றுகள் அதிகம் நட வேண்டும் என்றும், அனைத்து பள்ளிகளிலும் மரக்கன்றுகளை நட முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் திரு சிவவி மெய்யநாதன் கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை அடுத்த கிறிஸ்துராஜா உயர்நிலைப் பள்ளியை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு சிவவி மெய்யநாதன் பார்வையிட்டார். இப்பள்ளியில் வளாகத்தை சுற்றி பார்த்த அவர் நிறைய மரங்கள் வளர்க்கப்பட்டிருந்ததை பார்த்து பள்ளி நிர்வாகிகளை பாராட்டினார். தொடர்ந்து மரக்கன்றுகளையும் நடவு செய்தார். புதுக்கோட்டையில் கிராமப்புற ஏழை எளிய மக்கள் நல்வாழ்வுக்காகவும் மாணவர்கள் போதுமான ஊட்டச்சத்து, கல்வி அறிவு பெறும் வகையில் பலக்கன்றுகள் நடவு செய்தல், இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகாமல் தடுக்க உடற்திறனை வளர்க்கும் வகையில் கிராமப்புற மாணவர்களுக்கு கபடி, கிரிக்கெட் பயிற்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து முறையான பயிற்சி அளித்து TNPSC, UPSC போன்ற தேர்வுகளுக்கு தயார்படுத்தி வருகிறோம் என்றும், இதற்கான பயிற்சி மையம் முதலில் கோயம்புத்தூரில் தொடங்கப்பட்டது, இன்னும் சில மாதங்களில் புதுக்கோட்டையில் தொடங்கப்பட உள்ளது என்றும், CSK குளோபல் பவுண்டேஷன் நிறுவனத்தின் சார்பில் இந்த அமைப்பு கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும், அமைப்பின் சார்பில் பாரம்பரிய விளையாட்டான குதிரை வண்டி, மாட்டு வண்டி, சைக்கிள் பந்தயம் போன்றவற்றை புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் நடத்தி வருகின்றனர்.